அன்பார்ந்த பள்ளி மாணவ செல்வங்களே, எனது உயிர்நிமினிய இளைய பாரதத்து சிற்பிகள் கல்வி கூடங்கள் தன் கற்பித்தல் பணிகளை துவங்கியாயிற்று. சிறகுகள் விரித்து சிட்டுகளாக பறந்து தன் இஷ்டம் போல விடுமுறை நாட்களை நீங்கள் கழித்திருப்பீர்கள். ஆழ்ந்த அகன்ற இதயத்தில் ஆறாக பெருகி தேனாக இனித்த கோடை விளையாட்டு நினைவுகளுக்கு ஒரு குட் பை சொல்லுங்கள். படிக்க வேண்டிய பாடப்புத்தகங்கள் முதல் நாளிலேயே உங்கள் கைவசம் கொடுக்கப்பட்டாயிற்று. கற்றல் பணி என்பது முக்கனிகளோடு தேனினை குழைந்து ஒரு தாய் தனது பிள்ளைக்கு ஊட்டுவது போல இணை சொல்ல முடியாத இனிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும். கசப்போ வெறுப்போ இம்மியளவும் தோன்றாதிருத்தல் அவசியம். இதனை செயல்படுத்துவதற்காகத்தான் அனைவருக்கும் இன்றைய முதல் நாளில் இனிமையான லட்டுகளை வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம். அரசு மேல்நிலைப்பள்ளியில் மதிப்புமிகு தலைமை ஆசிரியர் திரு பிரபாகரன் அவர்கள் இனிப்புகள் வழங்குவதை துவக்கி வைத்தார். சின்னியம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, வெங்கட்டாவரம் நடுநிலைப்பள்ளி, மேலும் 5 பாலகர் பள்ளிகளுக்கும் ஆக 1500க்கு மேலான இனிப்புகள் வழங்கப்பட்டது. சூலூர் ஊராட்சி ஒன்றிய மண்டல மேலாளரும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலருமான திரு கிருபா அவர்கள், ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர் திரு மருதாசலம் உட்பட ஊராட்சி செயலாளர் திரு மூர்த்தி, பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் திருமதி மாரியம்மாள், திருமதி நிவேதா சதீஷ் மற்றும் உறுப்பினர்கள், ஊராட்சி பணியாளர்கள் நெப்போலியன், விஜயன், சுப்பிரமணியன் ஆகியோர் ஆர்வத்துடன் இந்த நிகழ்விலே பங்கேற்றார்கள். எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தற்போல சமூக பணியில் பேரார்வம் கொண்ட திரு ஆர் மருதாசலம் அவர்கள் மேல்நிலை பள்ளியில் அமைந்துள்ள அங்கன்வாடியில் உள்ள 30க்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான சாப்பாடு தட்டுக்கள், டம்ளர்கள், கோரை பாய்கள், எழுதுபொருள்கள் அன்பளிப்பாக வழங்கினார்கள். மாணவ செல்வங்களே, கற்றலுக்கு துணை புரிய கரையில்லாத அன்பு கடல் உங்கள் பக்கத்திலே இருக்கிறது. நீங்கள் வாய் திறந்து உதவிகளை கேட்க வேண்டும் என்று தான் காத்திருக்கிறோம். உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு உதவுவதை எங்கள் வாழ்வின் பிறவி பெரும் பயனாக, புண்ணியமிக்க பணியாகவே கருதுகிறோம். இனி என்ன, கற்பதை தவிர உங்களுக்கு வேறென்ன வேண்டும்? திறன்களை வளர்ப்பது, சிறந்ததொரு எதிர்காலத்திற்கு திறவுகோல் ஆவது நீங்கள் கற்கிற கல்விதான். அதன் மூலம் மட்டும்தான் சாத்தியம். ஒவ்வொரு பாடங்களும் கற்க கற்க தொட்டணை தூரும் மணற்கேணி போல புதிய புதிய சிந்தனைகளை தூண்டட்டும். விந்தையாய் பேராற்றலை வளர்த்து கல்வியின் சிகரத்தை நீங்கள் எட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். கடந்த 2026 மார்ச் பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பிலே 95% தேர்ச்சி என்பது பெருமைக்குரியது. 12ஆம் வகுப்பிலே 98% என்பது தோளுயர்த்தி எனது பள்ளியினுடைய சாதனை என்று எங்கும் யாரிடத்திலும் உரத்த குரலில் பெருமை கொள்ள முடியும். அறிவார்ந்த அன்பு குழந்தைகளே, இதோ இந்த கல்வியாண்டிற்கான கடமைகளை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம். வருகிற 2027 பொதுத் தேர்வில் 100% வெற்றியை பெற்றே ஆக வேண்டும். ஒற்றை பாடத்திலும் அல்லது ஒற்றை மாணவன் கூட தோல்வி என்ற நிலை வரக்கூடாது, வரவே கூடாது. அனைத்து பாடங்களிலும் வெற்றி பெற்றே தீர்வேன் என்று மனதிலே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இன்றைக்கு இளைய தலைமுறைகளுக்கு இடையிலே சீரழிந்து கிடப்பது ஒழுக்கம். ஒழுக்கமில்லாத நிகழ்வுகள் பலவற்றை கண்களிலே பார்க்கிற பொழுது எங்கள் நெஞ்சிலே இரத்த கண்ணீர் விடுகிறது. பல கற்று தெளிந்தாலும் ஒழுக்கம் உடைமைதான் வாழ்விற்கு உற்ற துணையாக இருக்கும். கடைசி வரையிலும் உங்களை மனிதனாக வாழ வைக்கும். மாணவ குழந்தைகளே, நீங்கள் ஒழுக்கம் உடையவராக இருந்தால் மட்டும்தான் உங்களது பெற்றோருக்கு பெருமை, சந்தோஷம். கல்வி போதிக்கின்ற ஆசிரியர் சமுதாயத்திற்கும் மரியாதை. ஒழுக்கத்தை மறந்து மதுபான போதை வஸ்துகளிலே மனதை பறிகொடுத்தவர்கள் கல்வியை இழந்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, எதிர்காலமும் இருண்டு போகும். பெற்றோரும் கைகளை விடுவார்கள். ஏன் இந்த பிறவி என நடை வின வாழ்வுதான் மிஞ்சும். இத்தகைய வாழ்க்கை வாழாமையே நலமாக இருக்கும். எத்தகைய தடைகள் இடையிலே மறித்தாலும் தன்னம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தை ஏந்துங்கள். மூர்க்கமான நதியிலும் மீன்கள் நீந்துகின்றன, புரிந்து கொள்ளுங்கள். கரை புரண்டு ஓடுகிற வெள்ளத்திலும் கூரிய கற்கள் கூழாங்கற்களாக மாறுகின்றன, உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே கரடுமுரடு என்பதை கடந்து போகின்ற பாதைதான். எதிர்த்திட தயக்கம் வேண்டாம். மாதா பிதா குரு வரிசையில் இதோ உங்களுக்கு துணையாக நுகர்வோர் உரிமைச் சங்கமும் சமூக சேவர்களும் இருக்கின்றோம். சிறந்த மாணவர்களுக்கு பரிசுகளாக பண முடிப்பும் கல்வி சான்றும்
கூடவே அறிவு பெட்டகங்களாக தன்னம்பிக்கை விதைத்து அறிவியல் ஆர்வத்தை தூண்டுகின்ற புத்தகங்களையும் பரிசீலித்திருக்கிறோம். முயன்றால் முடித்திட முடியும், உன் முத்திரையை பதித்திடவும் முடியும். சகலமும் வென்று சரித்திரம் படைத்திட கல்வி ஒன்றேதான் துணை. தனித்த புத்தகங்கள், தன்னார்வம் தூண்டும் புத்தகங்கள், அறநெறி பேணும் புத்தகங்கள், மனதின் அழுக்கினை அகற்றுகிற புத்தகங்களை தேடி தேடி படியுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். வீட்டிற்கு வீடு ஒரு நூலகம் உருவாகட்டும். அறிவு அதுவே சகலத்தையும் உன் வசமாக்குகின்ற பேராயுதம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தாராம் மகாத்மா காந்திஜி. கரண்டியை பிடுங்கிவிட்டு பெண்கள் கையில் புத்தகங்களை கொடுங்கள் என்றார் பெரியார். தனிமை தீவிலே தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது புத்தகங்களுடன் நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்றார் நேரு. என் கல்லறையில் இங்கே ஒரு புத்தகப்புழு உறங்கிறது என்று எழுதச் சொன்னார் பெர்ட்ரண்ட் ரசல். மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று கேட்டபொழுது சற்றும் யோசிக்காமல் புத்தகம்தான் என்று பதிலளித்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வேறு எந்த சுதந்திரம் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றாராம் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது எனக்கு புத்தகங்கள் தான் மிகப்பெரிய பரிசுகள் என தயக்கமின்றி லெனின் கூறியதால் லட்சம் லட்சம் என புத்தகங்கள் வந்து அவர் முன்னாடி குவிந்தன. ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளுகிற பொழுது கிடைக்கிற முன்பணத்தில் முதல் 100 டாலருக்கு புத்தகம் வாங்குவாராம் சார்லின் சாப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தருகிற மிகப்பெரிய பரிசு புத்தகம்தான் என்றார் வின்ஸ்டன் சர்ச்சில். பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என கேட்ட பொழுது புத்தகங்கள் தான் மிகப்பெரிய ஆயுதங்கள் என்றாராம் மார்ட்டின் லூதர் கிங். தான் தூக்கிலிடப்படுவதற்கு 1 நிமிடம் முன்பு வரை வாசித்து கொண்டுதான் இருந்தார் மாவீரன் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து எனக்கு சந்திப்பவனே என்னுடைய தலை சிறந்த நண்பன் என்று சொன்னாராம் அப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே எனக்கு வாழ்வின் வழிகாட்டி என்றாராம் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்துள்ள மூலை முடுக்களுக்கெல்லாம் நீ போக விரும்புகிறாயா? புத்தகத்தை படி, நீங்கள் சென்று வந்த அனுபவத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார் டெஸ்கார்ட்ஸ். போதுமென்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்கத் தொடங்குங்கள், அதுதான் உங்களுக்கு புது வாழ்வாக அமையும் என்றார் இங்கர்சால். அன்பான குழந்தைகளே, புரட்சி பாதையிலே கை துப்பாக்கிகளோட மிகப்பெரிய ஆயுதங்கள் புத்தகங்கள் தான் என்று சொன்னார் மாவீரன் லெனின். உண்மையான வாசகன் வாசிப்பதை நிறுத்துவதே இல்லை என்கின்றார் ஆஸ்கர் வைல்ட். மூச்சு நின்றால் தான் வாசிப்பு நிற்கும் என்று சொன்ன மாசேத்து போன்றவர்கள் எடுத்துக்கூறிய விஷயம் முழுவதும் உங்கள் கரங்களிலே புத்தகங்கள், வீட்டிலே ஒரு சிறு நூலகம் இருக்கும் என்று சொன்னால் உங்களை அறிவியல் ரீதியாக வெற்றி கொள்வதற்கு இந்த மண்ணில் வேறொருவன் நிச்சயம் இருக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த குழந்தைகளே, நீங்கள் செய்வதெல்லாம் படியுங்கள் படியுங்கள், அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். உலகம் மிக மிக பெரியது. நீங்கள் சுற்றி வருகின்ற பொழுது உங்கள் உள்ளங்கைக்குள்ள அடங்க வேண்டும் என்று சொன்னால் அறிவில் சிறந்த குழந்தைகள் அங்கே வளர வேண்டும். வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.